ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் எனக்கு தெரிந்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கியத்தை வச்சு நம்ம தமிழில் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். நோ அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஐ நோ அப்படின்னு சொல்லணும். அதுவே எனக்கு தெரிந்த வரைக்கும் இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா அஸ் ஃபார் அஸ் ஐ நோ. அஸ் ஃபார் அஸ் ஐ நோ, எனக்கு தெரிந்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம நிறைய தமிழ் வாக்கியங்கள் நம்ம தமிழில் பேசுவோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய தமிழ் வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய நாம் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்த வரைக்கும் அவன் செய்யவில்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவன் செய்யவில்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா as far as I know he did not do it. as far as I know அப்படின்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் அவன் செய்யவில்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா he did not do it. he did not do it. he அப்படின்னா அவன், did not do it அப்படின்னா செய்யவில்லை. அவன் செய்யவில்லை. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் he did not do it. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவன் செய்யவில்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் as far as I know he did not do it. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும் அவன்தான் செய்தான். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும் இது சரியானது தான். எனக்கு தெரிந்த வரைக்கும் இது சரியானது தான். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா this is correct as far as I know. this is correct as far as I know. இது சரியானது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு this is correct. this is correct. இது சரியானது தான். எனக்கு தெரிந்த வரைக்கும் as far as I know. எனக்கு தெரிந்த வரைக்கும் இது சரியானது தான். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் this is correct as far as I know. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும் இது சரியானது அல்ல. எனக்கு தெரிந்த வரைக்கும் இது சரியானது அல்ல. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும் நன்றாகத்தான் இருந்தது. எனக்கு தெரிந்த வரைக்கும் நன்றாகத்தான் இருந்தது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா as far as I know it was fine. as far as I know it was fine. it was fine அப்படின்னா நன்றாகத்தான் இருந்தது. ஃபைன் அப்படின்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம். இருந்தது அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது நம்ம வாஸ் பயன்படுத்தி இட் வாஸ் ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இட் வாஸ் ஃபைன் அப்படின்னா நன்றாகத்தான் இருந்தது. எனக்கு தெரிந்த வரைக்கும் நன்றாகத்தான் இருந்தது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் as far as I know it was fine. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும் அது நன்றாக இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் அது நன்றாக இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர் தான். எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர் தான். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா as far as I know he is very good. as far as I know அப்படின்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் மிகவும் நல்லவர் அல்லது அவர் ரொம்ப நல்லவர். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் he is very good. he is very good. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் மிகவும் நல்லவர். as far as I know he is very good. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர்களால் தான் செய்ய முடியும். எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர்களால் தான் செய்ய முடியும். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா as far as I know only they can do it. as far as I know only they can do it. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர்களால் தான் செய்ய முடியும். அவர்களால் தான் செய்ய முடியும். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா only they can do it. அவர்களால் தான் செய்ய முடியும் அல்லது அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இதுக்கு only they can do it. only they can do it. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்
as far as I know only they can do it. Next one, எனக்கு தெரிந்த வரைக்கும் இது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிந்த வரைக்கும் இது ரொம்ப கஷ்டம். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, this is very difficult as far as I know. This is very difficult as far as I know. எனக்கு தெரிந்த வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு as far as I know இது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, this is very difficult. difficult அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இது மிகவும் கஷ்டம் அல்லது இது ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து this is very difficult அப்படின்னு நம்ம சொல்லணும். எனக்கு தெரிந்த வரைக்கும் இது ரொம்ப கஷ்டம். this is very difficult as far as I know. Next one, எனக்கு தெரிந்த வரைக்கும் இது மிகவும் எளிது. எனக்கு தெரிந்த வரைக்கும் இது மிகவும் எளிது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும் நாம் அமைதியாக இருப்பது நல்லது. எனக்கு தெரிந்த வரைக்கும் நாம் அமைதியாக இருப்பது நல்லது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, as far as I know it's better for us to remain silent. As far as I know it's better for us to remain silent. எனக்கு தெரிந்த வரைக்கும் நாம் அமைதியாக இருப்பது நல்லது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும் அங்கே போகக்கூடாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் அங்கே போகக்கூடாது. இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, as far as I know I shouldn't go there. எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் அங்கே போகக்கூடாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், as far as I know I shouldn't go there. I shouldn't go there அப்படின்னா நான் அங்கே போகக்கூடாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் as far as I know எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் அங்கே போகக்கூடாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், as far as I know I shouldn't go there. Next one, எனக்கு தெரிந்த வரைக்கும் அங்கே போகலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் அங்கே போகலாம். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும் இங்கே வரக்கூடாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் இங்கே வரக்கூடாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, as far as I know I shouldn't come here. as far as I know I shouldn't come here. எனக்கு தெரிந்த வரைக்கும் இங்கே வரக்கூடாது. இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு I shouldn't come here. எனக்கு தெரிந்த வரைக்கும் as far as I know எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் இங்கே வரக்கூடாது. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், as far as I know I shouldn't come here. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்தவரை நான் இங்கே வரலாம். எனக்கு தெரிந்தவரை நான் இங்கே வரலாம். இது நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்த வரைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம். as far as I know அப்படின்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.